நெல்லை கவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட SI கிருஷ்ணகுமாரி 10 மாதங்களுக்கு பின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேற லெவல் நீங்க வேற லெவல். This is a new beginning of a real secular social justice. நெல்லை மென்பொறியாளர் கவின் ஆணவ கொலை வழக்கில் SI கிருஷ்ணகுமாரி இன்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கைது செய்து வேனில் அழைத்து செல்லும் போது அவர் கதறி எழுத அந்த காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தலைவர் திமிங்கலம் தானுங்கோ கடலில் சேரும் அந்த இடத்தில் இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. இந்த கவின் ஆணவ கொலையில மிக முக்கியமான ஒரு நகர்வா SI கைது செய்யப்பட்டிருக்காங்க. சோ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சொல்லல்ல செயல். அண்மை செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் VIP தரிசனத்திற்கு அமைச்சர் ரமேஷ் ஆய்விற்காக சென்றபோது அமைச்சர் என தெரியாமல் பணம் கேட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கத்தம், பை பை, டாடா. கடைசியா தெரியும் இவன் தாங்க ஆரம்பிச்சு விட்டவன், இந்த எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டவன். இவங்களுக்கு ஆஹா நம்மளும் போய் எல்லாரும் ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இவன் தாங்க. மாமா எனக்கு பிஸ்கட், இது நாய் பிஸ்கட் மாப்ள, இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எல்லா இந்த தமிழ்நாடு முழுவதுடைய எல்லா கோவில்களையும் எங்களுடைய டிவிக்கு கட்சி செய்தவங்க போய் உடனடியாக ஆய்வுகள் பண்ணி செய்வாங்க. அப்போ அதிகாரிகள் இதுக்கு பேரலல் கவர்மெண்ட் நாட்டை குழப்பி விட்டு போறாங்க. நீங்க நம்புங்க, நாட்டை குழப்பி நடுத்தளவுக்கு கொடுத்துருவாங்க. எனது வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அதே எங்க அம்மா சொல்ல திரும்ப சொல்றேன், சின்ன பசங்களுடைய வெள்ளாம வீடு வந்து சேராது. அதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது பொடி பயலா இருப்பான். பொடி இல்ல வெடி. ஆளை பார்த்தா புரியாது, சத்தம் கேட்டா புரியும். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஆட்சியில் நாங்கள் இருந்த போது எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு சொன்னீங்க. இப்போ ஆட்சியில் நீங்கள் தானே இருக்கீங்க. இப்பயும் திமுக கரண்ட் கட்டான திமுக, கொலை நடந்தா திமுக. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், மழை விட்டாலும் தூமானம் விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த 5 வருஷம் புயல் அடிச்சது, மழை கூட இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற புயல், கஞ்சா புயல், போதை கலாச்சார புயல், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற புயல் 5 வருஷம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தினமும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். சோறு நீர்லாம் சாப்பிடுறது இல்ல. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. 5வது வருஷம் காலையில வந்து இப்ப நேத்து நைட்டு புயல் ஓஞ்சதுன்னு வச்சுங்க, இன்னைக்கு காலையில ஊர் பூரா சுத்தமாயிருமா ரமணி? இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னே ஆஹா என்ன வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு நீங்க வந்து கோமாலந்து எந்திரிச்சு வந்த மாதிரி பேசினாக்கா கொலையாளி யாருன்னு அவன் கண்டுபிடிச்சு அவனு கலைஞர் தொண்டன்னு சொல்றீங்க. எல்லாத்துக்குமே திமுகன்னு சொல்றதான் குற்றச்சாட்டு அவங்க முன் வைக்கிறாங்க. ஐயா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, உலகத்தில் எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் அநீதிகள் நடந்தாலும் அதோடைய வேர் தேடி போனோம்னா அது அமெரிக்காவில் போய் நிற்கும். தமிழ்நாட்டில் என்ன அநீதி நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா கோபாலபுரத்தை போய் நிற்கும்னு. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் கிடக்குதா? அதே மாதிரி 2-3 பெண்கள் இங்க பாருங்க, எங்க ஏரியால தண்ணியே வரல, இங்க இதுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் நடந்ததே கிடையாது அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இவங்க போட்டு செய்தி போட்டு முடிச்ச அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல எல்லாம் திமுக காரங்களா இருக்காங்க. இன்னைக்கு திமுக இந்த நிலைமையில இருந்தாலும் நான் இதை தான் சொல்லுவேன், ஒரு 3 மாசமா அது டைம் கொடுங்க உங்களுக்கு. நான் கொடுக்க மாட்டேன்னா நீங்க இப்படி மேலும் மேலும் நோன்றதால இன்னமும் நீங்க மக்கள் மத்தியில் அந்நியப்படுவீர்கள். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. பிரச்சனை பண்ணுவது உண்மையா சார்? கண்டிப்பா பிரச்சனை பண்றாங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஓகே. திமுக அமைச்ச கூட்டணிக்கு, திமுக கிட்ட இருந்த செல்வாக்குக்கு, அரசியல் செல்வாக்குக்கு, திமுக கிட்ட இந்த மீடியா பலத்துக்கு, திமுக செலவு பண்ண பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க இந்த தடவை ஆட்சியை பிடிச்சிருக்கணும். அங்க இருக்கிறது யாரு? ஜிகர்தண்டா சம்பவ கிளப்போட தலைவன், மை பாய்.
ஆனால் 134 சீட்டில் 60 சீட்டு தான் வாங்குறாங்க, 60% மேலே தோக்குறாங்க அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு வெறுப்படைந்திருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே புதுசாக வந்த ஒரு கட்சி 27 மாதத்திலேயே கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று ஆட்சியை பிடிக்குதுன்னா மக்கள் தங்களை நிராகரித்திருக்கிறார்கள். தலைவரே தோத்துருக்காருங்க. 15 நாளுக்குள்ள எது மாறும் நான் கேட்குறேன். புரிஞ்சுக்கிறதுக்கே 3 to 6 மாதம் ஆகும் நிர்வாகம்னா என்னன்றது. அது டைம் கொடுக்க மாட்டேன்னா பேசிக்கிட்டே போக வேண்டியது, அவ்வளோதான். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். மிகச்சிறந்த எதிர்க்கட்சியாக அவங்க வரலாறு முழுவதும் இருந்திருக்காங்க. அரிதினும் அரிதாகத்தான் அவர்கள் சிறந்த ஆளும் கட்சியாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் 5 வருஷத்துக்கு ஒரு தோக்கடிச்சு மக்கள் அவங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஸ்டாலின் ஒரு அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர், விஜய் அந்த அதிர்ஷ்டம் இல்லாத முதலமைச்சர். ஏனெனில் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவரே கிடையாது, எதிர்க்கட்சியே கிடையாது. மீடியாவை மொத்தமாக திமுக கண்ட்ரோல் பண்ணுச்சு, குத்தகைக்கு எடுத்துச்சு. சோஷியல் மீடியாவை குத்தகைக்கு எடுத்துச்சு. எதிர்க்கட்சிகளுக்கும் புத்தி இல்லை. அதனால வண்டி ஓடிச்சு 5 வருஷம். ஆனாலும் தோற்கடிக்கப்பட்டு மக்கள் தீர்ப்பளித்தார்கள். ஓப்பனா சொல்லுவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட், இவன் ஜீரோ. இன்ஸ்டானால தோத்தோம், இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க சார். விஜய் அவர்களை விட்டு விஜய்க்கு வக்காலத்து வாங்கிய இன்ஃப்ளூயன்சர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ போட்டு வீடியோ போட்டு இப்போ இங்கே ஓடி போனீங்க, விஜய்க்கு இப்போ வக்காலத்து வாங்க வேண்டியதானு பெண்கள் குழந்தைகள் யாருன்னு பார்க்காம எல்லாரையும் போட்டு டிஎம்கே இல்லை டிஎம்கே சார்ந்த தோழமைகள் எல்லாருமே அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? அதாவது புத்தி வரல, தோல்வியிலிருந்து புத்தி கத்துக்கல, பாடம் கத்துக்கலன்றதுக்கு திமுகவோட ஐடிவிங் ஒரு காரணம். ஓகே, திமுகவோட தோல்விக்கு மு.க. ஸ்டாலின் கூட காரணம் அல்ல. திமுகவோட ஐடிவிங்கும் திமுக சார்பாக பேசிய பத்திரிகையாளர்கள் பிரதான காரணம் என்று நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். கூலி மிச்சமாமனு பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சட்டம் பத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. தோல்விகள் வரும்பொழுது இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தோல்வி, மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம், 5 வருஷம் பொறுத்து அல்லது 10 வருஷம் பொறுத்து வரலான்னு கடந்த காலங்களில் நாம் நினைத்தது உண்டு. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த தோல்வி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுக்கு வரக்கூடிய தோல்வி அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள். விஜயோட ஆதரவாளர்களை தற்கொலைன்னு பேச ஆரம்பிச்சப்பயே திமுகவோட முடிவுரை எழுதப்பட்டது. அவர் பேசுறாரு, ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் பூத் ஏஜென்ட்டே இல்லை, கவுண்டிங் ஏஜென்ட்டே இல்லை, ஜெயிச்சிட்டாங்கன்றாரு. இது ஒரு குறையா ஏன் அவர் சொல்றாரு? நீங்க இத்தனையும் வச்சு ஏன் தோத்தீங்கன்னு யோசிக்கணும் சார். இத்தனை இருந்தும் 2 அடி பின் சென்றதென்றால் நினைத்து பார் அர்ஜுனா, அவன் சாமானிய வீரன் அல்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேசல் உள்ள போயிருவேன். அம்மா